அதனால தான் சொல்கிறேன், இந்த இடத்துல வர சொல்ல கொஞ்சம் உஷாராக இருக்கணும். இந்த ரோட்டில் ஒட்டி போகக்கூடாது. இந்த செடியெலாம் பார்த்தீங்களா, இங்கே பாருங்கள். அந்த ஹோட்டலுக்கு ஏதோ ஒரு சிறப்பம்சம் இருக்கும், அது எனக்கு தெரியல. அந்த மூங்கில் கூடை இருக்குல்ல, அந்த மூங்கில் கூடையில் துணி வச்சு அதில் தான் இட்லி போடுறாங்க. Hello friends, good morning and welcome back to my channel. I hope you guys are doing absolutely fine. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அந்த பின்னாடி தண்ணி இருக்குது தெரியுமா, இந்த காவேரி வாட்டர் இது, அந்த இதில் தான் இப்போ ட்ரோன் ஃப்ளை பண்ணுறதுக்காக வந்திருக்கோம். ஸோ இந்த இடத்துக்கு வந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இங்கே ஒரு போர்டில் என்னென்னமோ போட்டிருக்காங்க. என்ன போட்டிருக்காங்க அப்படியே பார்த்துக்கோங்க, தெரிதா கேமராவில் கிளியராக. நாங்கள் இப்போ வந்துட்டு இங்கே ஒரு 1 hour இங்கே தான் டைம் ஸ்பெண்ட் பண்ண போகிறோம். அப்படியே கொஞ்சம் நேரம் டைம் லேப்ஸு ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு சன்ரைஸ் எந்த பக்கம் ஆக போகுதுன்னு தெரில, அதான் தேடிக்கிட்டு இருக்கேன், ஏதாவது பக்கம் தெரியுதான்ட்டு. இப்போ தான் ட்ரோன் ஃப்ளை பண்ண போகிறாங்க. எனக்கு வேறு த்ரோட் வேறு இன்ஃபெக்ஷன் ஆகின மாதிரி இருக்குது. சரி பார்ப்போம் என்ன ஆகுதுன்னு தெரில. ஸோ நேற்று வந்து பார்த்திங்கன்னா இங்கே தான் வந்து கிட்டத்தட்ட ஒரு 100 பேருக்கு மேலே குளிச்சிட்டு இருந்தாங்க. ஸோ அதனால தான் நாங்கள் நேற்று இங்கே எடுக்காமல் காலையில் பிளான் பண்ணது மெயினாக. வாங்க இப்போ அடுத்தது வந்து ட்ரோன் ஷாட்ஸ் பார்க்கலாம். Told your friend you're not okay, and tell me what's wrong and why you never said you felt that way. And guess you're trying to stay strong and fake a smile until I look away. But I've known you too long, it hurts to watch your blue eyes fade to grey as you fade away, as you fade away. Yeah, I'm about to fade away, cause every time I wake up I feel like it's Monday. Something's going wrong with all the chemicals up in my brain. All of a sudden I don't look at anything the same way. Gotta build up of my thoughts sitting. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா ட்ரோன் ஷாட்ஸ்லாம் பார்த்துருப்பீங்க. அதே மாதிரி இந்த இடத்துல வந்தீங்கன்னா நீங்கள் காலையில் வந்தீங்கன்னா ஃப்ரீயாக வீடியோஸ் எடுத்துன்னு அமைதியாக இருக்கலாம். அதே மாதிரி கொஞ்சம் டைம் ஆக என்ன பண்ணுவாங்க, ரூமில் ஸ்டே பண்ணியிருக்கவங்களாம் இங்கே வந்து குளிக்க ஆரம்பிச்சிருவாங்களா, ஒரு ஃபுல்லாக க்ரௌட் ஆகிடும். இப்போ இந்த இடம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஃபுல்லாக நாங்கள் மட்டும்தான் இருக்கோம். இப்போ தான் ஒவ்வொரு ஆளாக வந்துனே இருக்காங்க. இன்னுமே ட்ரோன் ஷாட்ஸ் போயின்னு தான் இருக்குது. ட்ரோன் ஷாட் முடிஞ்சோடனே நம்ம அப்படியே கிளம்ப வேண்டியதான். இப்போ பார்த்தீங்கன்னா இன்னொரு பேட்ச் குரூப் வந்திருக்காங்க, மற்றபடி வேறு யாருமே கிடையாதுங்க, இங்கே நாங்கள் மட்டும் தான் இருக்கோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா வந்து ரூமை செக் அவுட் பண்ணுறோம். இப்போ தான் ரெடி ஆகிட்ருக்கோம். ஸோ அவங்கெல்லாம் அந்த ரூமில் ரெடி ஆகிட்ருக்காங்க. இன்றைக்கி காலையில் ஒரு ட்ரோன் ஃப்ளை பண்ணனால அந்த ஒரு ட்ரோன் பேட்டரியை மட்டும் சார்ஜ் பண்ணிவிட்டு இப்போ போசலில் வந்து என்ன பண்ண போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, அப்படியே வண்டியை வந்து அப்படியே ஓட்டிட்டு அந்த ஃபாலோ மீ ஆப்ஷன் இருக்குல்ல, ஸோ அந்த ஷார்ட்ஸில் எடுக்கலான்னு இருக்கோம். இன்றைக்கி கம்பல்சரி 2 ஃபால்ஸ் பார்த்துருவோம், ஏன்னா அப்படி தான் பிளானில் போயிட்டுருக்கு. ஸோ நீங்கள் அந்த 2 ஃபால்ஸ் பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஒரு ஃபேமஸ் ஹோட்டல் ஒன்று இருக்கான். அது ஆக்சுவலாக வந்து இட்லி வந்து என்னமோ ஒரு மூங்கில் இதில் ஏதோ ஒன்று சுட்டு தருவாங்களாம். அது என்னன்னு சொல்லிட்டு காலைல பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு அங்கே தான் போகிறோம். அதை போய் பார்த்துட்டு அதுக்கப்புறம் வாட்டர் ஃபால்ஸ் போயிட்டு நாங்கள் ரிட்டன் போஸில் வந்து லேட் நைட் ஆகிடுச்சுன்னா நான் விளாக் கொஞ்சம் சீக்கிரம் முடிச்சிடுவேன். அப்படி கொஞ்சம் இருட்டுக்கு முன்னாடியே ஃபாரஸ்ட் ஏரியாக்குள்ளெல்லாம் அப்படியே கவர் பண்ணுற மாதிரி இருந்ததுன்னா அதில் போகிறதில் உங்களுக்கு அப்படியே அப்டேட் பண்ணுறேனே. இன்னொரு 10 minutes தான் மேக்ஸ். 10 minutesல இங்கேருந்து கிளம்பிடுவோம். கிளம்பிட்டு நான் அப்படியே உங்களுக்கு மோட்டோ பிளாக் செட்டப்பில் மீட் பண்ணுறேன். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா கிளம்பியாச்சு. நாங்கள் ஸ்டே பண்ணி இந்த ஹோட்டல் பேர் வந்து இதுதான், ஹோட்டல் மயூரா சங்கமா. போகலாமா? அப்பா போகலாமா? பார்க்கலாம். கொஞ்ச நேரம் ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு நின்றதுக்கு ஜாக்கெட் போட்டதுக்கு போதன்னு வேர்த்துச்சுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ரூட்டில் வந்து நீங்கள் வர்றதா இருந்ததுன்னா கொஞ்சம் வெளிச்சம் இருக்கிற டைம்லேயே வாங்க. எதுக்காக சொல்கிறேன்னா வந்து இந்த செடிலாம் இருக்குது பார்த்தீங்களா, இந்த செடிலாம் வந்து ரோட்டில் பாதியில் இப்படி தொங்கிட்டு இருக்குங்க. இந்த இடத்துல இப்போ பாருங்கள், அங்கெல்லாம் பார்த்தீங்களா செடி வந்து ரோட்லேயே இப்படி தொங்குது. நீங்கள் 2 வீலர் இந்த சைடில் இப்படி போனீங்கன்னா இந்த செடியெலாம் மண்டையில் அடிச்சிடும், டப்புன்னு மூஞ்சிலே அடிச்சிடும் இந்த செடி. இது பாருங்கள், ஃப்ரண்ட்டில் பாருங்கள் அப்படியே தொங்குது பாருங்கள் ரோடை ஒட்டி. அதனால தான் சொல்கிறேன், இந்த இடத்துல வர சொல்ல கொஞ்சம் உஷாராக இருக்கணும். இந்த ரோட்டில் ஒட்டி போகக்கூடாது. இந்த செடியெலாம் பார்த்தீங்களா, இங்கே பாருங்கள், வீடியோவில் காட்டுறதுக்கே நமக்கே அடிச்சிடும் போல். அதனால் இந்த ரூட் வந்தீங்கன்னா கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஓட்டிக்கோங்க, அவ்வளோதான்.
I promise that I've never felt this way. I really hope that you will choose to stay through all the pain. இந்த இடத்துல தாங்க அப்படியே எல்லாம் 4 வண்டி அட் டைமில் பறக்க விட்டு ட்ரோன் ஷாட் எடுத்துகிட்டு இப்போ கிளம்ப போகிறோம் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு. இப்போ டைம் ஆகுது 8:45 ஆகுது. நான் அப்படியே ஒரு 2-3 ரவுண்ட் அடிச்சின்னு இருக்கேன். வண்டியை வாங்கிட்டு ஆஃப் ரோடு அடிக்காமல் கிடக்கல. இந்த கல்லில் ஏற்றுவோமா கிட்ட 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 அதெல்லாம் அசால்ட்டாக ஏறிடுங்க நம்ம வண்டி. இது கூட ஏறலைன்னா அப்புறம் என்ன ஆஃப் ரோடு வண்டி. குண்டக்கா மண்டக்கா இந்த கல் ஏற்றுவோமா? ஐயோ இதில் ஏறவே ஏறாது, வாய்ப்பில்லை. டமார்னு அடி வந்துடும் அந்த கல் ஏற்றுனா. மற்றபடி இந்த கல்லெல்லாம் ஏற்றி இறக்கிடலாம், பிரச்சனை இல்லை. அடி வந்துச்சுங்களா டமார்னு ஒரு அடி. ரைட், அவ்வளோதான். இப்போ அப்படியே போக வேண்டியதான். போயிட்டு சாப்பிட்டுட்டு அப்படியே கிளம்பலாம். ப்ரோ இன்னைக்கு பவர் ட்ரிஃப்ட்டு Hey kid, don't ever let them get inside your head. They'll tell you what to do in life instead of everything you know that you could get. Don't let them guide your life towards regret. I'll fight for what I love with every breath. My past is filled with things I won't forget. I use them all to push me to my best. So treat the worst of times just like a test. If only I could go back in time, I'd tell myself that everything will end up alright. Just push yourself, test yourself, figure out what you like, and find your limits, don't be rigid, always work towards a prime. Surround yourself with open minds, people can change your life. A few friends with intent can help you feel alive. Find a passion, take some action, and with a little time. கன்னடத்தில் ஏதோ போட்டிருக்காங்க. என்ன போட்டிருப்பாங்க? வெளியே போசல வெல்கம்ஸ் யூ, தேங்க்யூ, வெல்கம் யூவா ஏதோ ஒன்று போட்டிருப்பாங்களே, அதுதான் எழுதியிருக்காங்கன்னு நான் நினைக்கிறேன். ஓகே, அவ்வளோதாங்க. இங்கேருந்து இன்னொரு 10 கிலோமீட்டர்ஸா 15 கிலோமீட்டர்ஸாக சொன்னாங்க அந்த ஹோட்டலு. அங்கே தான் போகிறோம் இப்போ. அந்த ஹோட்டலுக்கு ஏதோ ஒரு சிறப்பம்சம் இருக்கான், அது எனக்கு தெரியல. பின்னாடி ஒருத்தர் இருக்கார்ல, அவருக்கு தெரியும். அந்த கேரளா பர்சன் ஒருத்தர் வர்றாருல இன்டர்செப்டரில், அவர்கிட்ட நான் கேட்குறேன். அது கேட்டுட்டு நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். ஓகேவா? இப்போ நேராக ஃபஸ்ட்டு அங்கே போவோம். நல்லா இருக்குங்க இந்த லொக்கேஷன். ரொம்ப க்ரௌட்லாம் கிடையாது. நேற்று அந்த ஈவினிங் டைம் மட்டும் அந்த குளிக்கிற இடத்துல மட்டும் ஏகப்பட்ட க்ரௌட் இருந்தது. மற்றபடி ஃப்ரீயாக இருக்குங்க. ரோடில் எந்த குறையும் இல்லை. 1-2 இடத்துல மட்டும் சின்ன சின்ன பள்ளம் இருக்குது, அவ்வளோதான். மற்றபடி ரோடு நல்லா செம்ம சாஃப்ட். நம்ம பாட்டு அழகாக 80-90 க்ரூஸ் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். அதனால தான் நான் வந்து நேற்றே சொன்னேன் தெரியுமா, என்னடா 80 கிலோமீட்டர்ஸு ஊர் சைடில் போகுது, 1 hour 50 minutes தான் டைம் காட்டுதேன்னு யோசிச்சேன்ல. அதான் இந்த மாதிரி ரோடு தான். அது ஃபுல்லாகவே இப்படி தான் இருக்குது, ரோடு பக்காவாக இருக்குது. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா வந்து ஹோட்டல்கிட்ட வந்தாச்சு. கார்த்திக் ப்ரோ வந்து கேட்க போயிருக்காரு. ஸோ அந்த ஒரு கேட் மாதிரி இருக்குல்ல, ஃபேஷன் ஜோன் பக்கத்தில் ஒரு கேட் இருக்குல்ல, அந்த கேட்டுக்குள்ளே தான் ஓட்டலாம். ஏற்கனவே வந்து ஒரு 2-3 தமிழ் பர்சன் வந்திருந்தாங்க. பக்கத்தில் அவங்கக்கிட்ட ஹோட்டல் எங்கே இருக்குதுன்னு கேட்டதுக்கு வந்து அதுதாங்க அந்த ஃபேமஸ் ஹோட்டலு. ஆனால் உள்ளே வந்து க்ரௌடு வந்து எப்படி பார்த்தாலும் 1/2 hour to 1 hour ஆகும், வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. அதனால தான் நாங்களே வேறு ஹோட்டல் தேடிட்டுருக்கோன்னு சொல்லிட்டு அவங்க இப்படி நடந்து போயிட்டாங்க. அதனால் கார்த்திக் ப்ரோ போய் கேட்க போயிருக்காரு, இந்த மாதிரி நாங்கள் சென்னைக்கு போகிறோம், அதனால் கொஞ்சம் சீக்கிரமாக கிடைக்குமா அப்படின்னு சொல்லி கேட்குறதுக்காக போயிருக்காரு. அதனால் மேபி கிடச்சிச்சின்னா போக வேண்டி தான் சாப்பிட. ஏன்னா அந்த வீஸ்ட்ராம் இருக்குல்ல, அவரும் கார்த்திக் ப்ரோவும் சென்னால் கனெக்ட் பண்ணியிருக்காங்களா, அதனால் அவர் உள்ளேருந்து இவர்கிட்ட கம்யூனிகேஷன் கொடுத்துட்ருக்காரு. உள்ளே வர சொல்லிட்டாங்களா என்னன்னு தெரில, வண்டி ஸ்டார்ட் பண்ணிட்டு போகிறாங்களே, நம்மளும் போய் பார்க்கலாம். உள்ளே வர சொல்லியிருந்தாங்கன்னா உள்ளே போயிடலாம். ஓகே இல்லைங்க, உள்ளே போயிட்டு என்னென்ன ஐட்டம் இருக்குதுன்னு பார்ப்போம். ஏன்னா மெயினாக வந்து அது வந்து இட்லிக்காக தான் அது ஃபேமஸ்ன்னாங்க. போய் பார்க்கலாமே எப்படி தான் இருக்குன்ட்டு. மூங்கில் கம்பு இட்லியாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது பார்த்தீங்கன்னா இதுதான் அந்த ஹோட்டலு. அந்த இட்லி எதில் போட்டிருக்காங்க பாருங்கள், அந்த மூங்கில் கூடை இருக்குல்ல, அந்த மூங்கில் கூடையில் துணி வச்சு அதில் தான் இட்லி போடுறாங்க. இங்கே பாருங்கள், இது பார்த்தீங்கன்னா வந்து ஃபுல்லாக க்ரௌட் இருக்குது.
பார்த்தீங்கன்னா வந்துட்டு உள்ளே வந்து பயங்கர க்ரௌட் இருக்குங்க. உள்ளே உட்கார்றதுக்கு இடம் இல்லாமல் பத்தாவதுக்கு வெளியே அவ்வளோ பேர் நின்று சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அதுதான் இங்கே வந்து ஃபேமஸான இதுவாக இந்த ஹோட்டலு. இங்கே வந்து ஏதோ ஒரு சினிமா ஆக்டராக யாரோ ஒருத்தர் வந்து சாப்பிட்டாங்கன்னு சொல்லி ஏதோ நியூஸ் கேள்விப்பட்டேன். நம்ம அவர் கேரளா ப்ரோ இருக்கார்ல, அவர்கிட்ட நம்ம கேட்டு பார்ப்போம் அவர் என்ன சொல்கிறாருன்னு கேட்கலாம். அது ஏன்னா அவருக்கு இது டீட்டெயில் தெரியும்னாரு. அவர்கிட்ட பேசிட்டு நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்கன்னா தோசை வந்து ஆனால் நல்லா சின்ன சைஸ் தான். உள்ளே என்னென்ன போட்டிருக்காங்க? மசாலா, வெங்காயம் அந்த இது மசாலா தோசை மாதிரியா? அது வந்து பட்டரா? ஓகே. சட்னி மட்டும் தாங்க, சாம்பார்லாம் எதுவும் கிடையாது. மேலே பட்டர் போட்டு தோசை கொடுக்குறாங்க. இட்லி அந்த இதெல்லாம் பார்த்தீங்களா? இப்போ அடுத்தது இட்லி ஆர்டர் பண்ணியிருக்கோம், அதுவும் வரட்டும், சாப்பிட்டுட்டு கிளம்பலாம். ஓகே, அடுத்தது வந்து இட்லியும் வந்துடுச்சு. தோசை சரியான டேஸ்ட்டு. நான் இன்னொரு தோசை எடுத்துக்கிட்டேன், இந்த பிளேட்லேருந்து சுட்டுட்டேன். இப்போ ஏதோ அது எடுக்கிறாங்க. ப்ரோ, இந்த ஹோட்டலை பற்றி கரெக்டாக சொல்லுங்கள் ப்ரோ, சொல்லுங்கள். ஆட இதுனா 360 கேமராவா? நான் 3 பக்கம் சுற்றுறது. சொல்லுங்கள் ப்ரோ, சிம்பிளாக சொல்லிடுங்க. அவர்கிட்டயே போய் கேளுங்க. ஆட நீங்கள் சொல்லுங்கள் ப்ரோ. அவர்கிட்ட போய் நான் கன்னடத்தில் கேட்க முடியாது. தெரியாதுங்க ப்ரோ, நீங்கள் தான் சொல்லணும். நீங்கள் வாங்க. கிளியராக தெரியல, ஏதோ ஓரளவுக்கு தெரிஞ்ச விஷயத்த சொல்லுங்கள். ஐ திங்க் சிவராஜ்குமார் சொல்லி செலிபிரிட்டி வந்து 3 வாட்டி வந்திருக்காரு. அப்போ அதுக்கப்புறம் ரொம்ப ஃபேமஸ் ஆச்சு இந்த ஹோட்டல். அதுக்கப்புறம் ஃபேமஸ் ஆயிடுச்சு. ஓகே. ரெண்டாவது வந்து அந்த இட்லி ஃபேமஸ். இட்லி ஃபேமஸ். அந்த இட்லி வந்து அந்த பேம்பு கேஸ், பேம்பு கூட அந்த கேஸ் வந்து பேம்பு நேச்சுரல். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சாச்சு. கரெக்டாக அது எந்த இடம் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா மெட் ப்ளஸ் இருக்குது, ஃபேஷன் ஜோன் இருக்குது. அந்த ஃபேஷன் ஜோன் கீழே தான் இங்கிலீஷில் ரோடு எழுத்து போட்டிருக்காங்க. என்ன போட்டிருக்காங்க? மலாவலி ரோடு அலாகூர், மலவலி ரோடு அலாகூர். ஸோ அங்கே இந்த ஃபேஷன் ஜோன் சந்தில் தான் இருக்குது அந்த ஹோட்டல். ஓகேவா? நீங்கள் வந்தீங்கன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். ஆனால் வெயிட் பண்ணி தான் சாப்பிட்ணும். நாங்கள் ரெண்டாவது மறுபடியும் தோசை சாப்பிட்லான்ட்டு ஆர்டர் பண்ணலான்னு போனோம். பார்த்தா 1/2 hour ஆகும்ட்டாங்க. உள்ளே அவ்வளோ பேர் அதுக்குள்ளே டேபிளில் உட்காந்துருக்காங்க. ப்ரோ, நாங்கள் யூட்டர்ன் பண்ணி போயிட்டுருக்கேன், பெட்ரோல் பங்க். நாங்கள் 3 பேர் போயிட்டுருக்கோம், நீங்கள் வந்துடுங்க. நீங்கள் சாப்பிட வந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பாக வந்துட்டு டைம் ஸ்பெண்ட் பண்ணி தான் சாப்பிட்ணும். இமிடியேட்டாலாம் சாப்பிட்ணுன்னு ட்ரை பண்ணிங்கன்னா கிடைக்காது அவ்வளோ சீக்கிரம். அதனால் வந்து எப்போவுமே வந்து தோசை கேட்டிங்கன்னா 15 நிமிஷம் ஆகும். ஏன்னா க்ரௌடு பார்த்தீங்களா எவ்வளோ க்ரௌடு. சின்னோண்டு ஹோட்டல் தான், ஹோட்டலுக்கு போர்டெலாம் எதுவுமே கிடையாது, ஆனால் க்ரௌடு அவ்வளோ க்ரௌட் இருக்குது. வாங்க இப்போ பெட்ரோல் பங்க் போயிட்டு எனக்கு தெரிஞ்சு இங்கேயே ஒரு டேங்க் ஃபுல் பண்ணிட வேண்டி தான். ஏன்னா இங்கே பெட்ரோல் வந்து 3 ரூபா ரேட் ஜாஸ்திங்க. 2 ரூபா 10 காசு ஜாஸ்தின்னு நினைக்கிறேன் பெட்ரோல். நம்ம தமிழ்நாட்டில் வந்து 102 ரூபா 50 காசுலேருந்து 103 ரூபா வரைக்கும் இருக்கும் மேக்ஸு. இது வந்துச்சு பெட்ரோல் பங்க் 113.90. இங்கே பரவாயில்ல, இங்கே இந்த பங்க்கில் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. நேற்றுலாம் நாங்கள் ஒரு பங்க்கில் போட்டோம், அது ரொம்ப காஸ்ட்லிங்க. 104 ரூபா 50 காசோ 60 காசோ போட்டிருந்தது. சரி, ரைட், இங்கே டேங்க் ஃபுல் பண்ணிட்டு கிளம்பலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா வந்துட்டு நான் தான் வந்து பெட்ரோல் ரேட்டை தப்பாக நினச்சி உங்கள்கிட்ட சொல்லியிருந்தேன். ஆக்சுவலாக வந்து நம்ம ஊருக்கும் இதுக்கும் வந்து 11 ரூபா 12 ரூபா டிஃப்ரென்ஸு. நான் வந்து அது வந்து 103 நினச்சிட்டு இருந்தேன். ஓகேவா? இப்போ வந்து 763க்கு பிடிச்சது. நம்ம ட்ரிப் 2 வந்து செக் பண்ணி பார்க்கலாம். ட்ரிப் 2 எவ்வளோ கிலோமீட்டர் ஓடி இருக்குன்னு பார்ப்போம். ட்ரிப் 2 வந்து 190 கிலோமீட்டர்ஸ் ஓடி இருக்கு. 190 கிலோமீட்டர்ஸ் டிவைடட் பை 6.8 லிட்டர்ஸ்க்கு வந்து 190 கிலோமீட்டர்ஸ் ஓடி இருக்குது. 27.94 கிலோமீட்டர் பர் லிட்டர். ஸோ ரேண்டமாக ஓட்டுறோம், மாற்றி ஓட்டுறதுனால ஒரு அதான் ஆவரேஜாக 25 to 28. இப்போ இன்னும் கொஞ்சம் ஸ்லோவாக ஓட்டினோன்னா இன்னும் நல்ல மைலேஜ் தரும். ஓகேவா? நம்ம இப்போ வந்து அந்த வண்டிக்கு வீஸ்டாமுக்கு டேங்க் ஃபில் பண்ணிட்டாரு. இப்போ கிளம்ப வேண்டி தான். அடுத்தது நேராக வந்து ஃபால்ஸ் தாங்க. ஃபால்ஸை போய் விசிட் பண்ணுவோம். அது ஆக்சுவலாக வந்து அவர் வீஸ்டாமில் வரல, அவர் எனக்கு சூப்பராக எக்ஸ்பிளைன் பண்ணார். அதை நான் உங்களுக்கு எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுறது? ஆக்சுவலாக வந்து இந்த ஒரு ரிவர் இப்படி வருமா, அது வந்து சென்டரில் ஒரு மலை மாதிரி இருக்குமா, அது அப்படியே 2ஆக பிரியுமா. அப்படியே 2ஆக பிரியிற இடத்துல இந்த இடத்துல ரைட்டில் பிரியிற இடத்துல வந்து அங்கேருந்து 2 பிரியுமா. அந்த 2மே வந்து 2 வாட்டர் ஃபால்ஸ் மாதிரி வருமா. அதிரம்பள்ளி வாட்டர் ஃபால்ஸ் இருக்குல்ல, அந்த மாதிரி ஒரு எஃபெக்டில் இருக்குமா அந்த வாட்டர் ஃபால்ஸ். அதனால் நம்ம அந்த வாட்டர் ஃபால்ஸை போய் பார்த்துட்டு அங்கே கொஞ்ச நேரம் ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு அப்படியே கிளம்ப வேண்டியதாங்க. அடுத்தது நாங்கள் போசல வந்து இவர் வந்து ஸ்ட்ரைட்டாக பெங்களூர் போயிடுவார். நாங்கள் வந்து என்ன பண்ணுவோம்னா, நாங்கள் ஃபாரஸ்ட் ரூட்டு மேட்டூர் இருக்குல்ல, அந்த ஃபாரஸ்ட் ரூட்டை பிடிச்சி அப்படியே நாங்கள் சென்னை போகிறோம். ஓகே, இப்போ கிளம்பலாமா? கிளைமேட் பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருக்குங்க. மழை வர்ற ஃபீல் கொடுத்துட்டாரு. காலையில் இப்போ நாங்கள் டிஃபன் சாப்பிட வர சொல்ல பார்த்தீங்கன்னா நல்லா வெயில் அடிச்சுது. இப்போ பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அப்படியே ஃபுல்லாக டார்க் க்ளவுட்ஸ் ஆகினே இருக்குது.
எனி டைம் மலையில் மாட்டுவோம்னு நினைக்கிறேன். பார்ப்போம். எங்களுக்கு இன்னும் ஒரு 47 கிலோமீட்டர்ஸ் இருக்கான் அந்த இது ஃபால்ஸ் போய் பார்க்குறதுக்கு. அங்கே போனதுக்கு அப்புறம் ட்ரோன் ஷாட்லாம் முடிஞ்ச அப்புறம் மழை வந்தால் பிரச்சனை இல்லை, ரெயின் கீர்ஸை போட்டு அப்படியே போயிடலாம். அங்கே போகிறதுக்கு முன்னாடியே மழை வந்துச்சுன்னா என்னென்னா ட்ரோன் ஷாட் எதுவும் எடுக்க முடியாது, ஒரே சிக்கலாக இருக்கும். இந்த இடத்துல இந்த சரௌண்டிங்கில் நான் வந்து பார்த்தது வரைக்கும் என்ன தெரியுதுன்னா, நிறைய மூங்கில் மரம் இருக்குது, அப்புறம் யூக்கலிப்டிஸ் மரம் நிறைய இருக்குங்க. நிறைய யூக்கலிப்டிஸ் மரம் பார்த்துட்டேன். இது பாருங்கள், இது எல்லாமே யூக்கலிப்டிஸ் மரம் தான். அதே மாதிரி அந்த மூங்கில் மரம் இருக்கும் தெரியுமா, நம்ம ஈசிஆரில் அந்த கோவலத்துக்கிட்ட வரும் தெரியுமா அந்த மூங்கில் மரம்லாம், அந்த மாதிரி மரம் நிறைய இருக்குது இங்கே. நான் நிறைய பார்த்துட்டேன். நம்ம அந்த ஃபாரஸ்ட்டில் இருக்கோம்ல அந்த மூங்கில் கிடையாது, அந்த பேம்போவா அந்த இது கிடையாது, இந்த நார்மலில் அந்த மூங்கில் தோப்புன்னுவாங்களே அந்த மாதிரி தோப்பு தான் இருக்குது. நிறைய பார்த்தேங்க. ரோடில் எந்த குறையும் இல்லை, ரோடு ஃபஸ்ட் கிளாஸாக இருக்குது. ஆனால் சிங்கிள் ட்ராக் தான், ரோடு அருமையாக இருக்குது, ரோட்டில் எந்த குறையும் இல்லை. அதில் அப்படியே லைட்டாக கர்வ் இருக்குது, அப்படியே லைட்டாக இப்படி சாஞ்சி அப்படியே போயிட்டே இருக்கலாம். Just be patient, make a statement, try to enjoy your life. They'll try to kick you while you're down. They wanna rise up while you drown. மழை பார்த்தீங்கன்னா ட்ரிஸ்லிங் ஸ்டார்ட் ஆயிடுச்சுங்க. சொட்டுன்னு போட்டு உள்ள ஆரம்பிச்சிட்டு, ஹெல்மெட் வைசரில் ஃபுல்லாக டாட்ஸ் விழுந்துட்டு. மழை கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணு, ஒரு 1 hour வெயிட் பண்ணால் நாங்கள் போய் ட்ரோன்லாம் எடுத்துருவோம். ட்ரோன் ஃபுட்டேஜெலாம் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் ஃபுல்லாக நனைஞ்சிட்டு கூட சென்னைக்கு போகலாம், ஒரு பிரச்சனையும் இல்லை. ஏன்னா போசல வந்து ஃபாரஸ்ட் ரூட் வேறு இல்லை, அந்த ரூட்டில் நீ மழை பெஞ்சா ஜாலியாக இருக்கும். ஃபாரஸ்ட் ரூட்டு கண்டிப்பாக அனிமல் சைட்டிங் வெளியே வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு. நான் எல்லாம் இண்டிகேட்டர் போட்டாங்க, இந்த லெஃப்ட்டு தான் போகணுமா பார்ப்போம். மழை ஜோரம் வந்துச்சுன்னா கேமரா தூக்கி உள்ளே சொருவிட வேண்டி தான், வேறு வழி இல்லை. ஏன்னா இப்போதைக்கு இன்னொரு 2-3 monthsக்கு இந்த கேமரா வச்சு தான் ஓட்டணும். டிசம்பர் தான் நமக்கு மொத்தமாக ப்ராடக்ட் வந்து கையில் வந்து சேரும். ட்ரோனு, கோப்ரோ, இன்ஸ்டா 360 நிறைய ஐட்டம் வர வேண்டியது இருக்குது. யூஎஸ்லேருந்து எல்லாம் ஒன்றா வந்துருச்சுன்னா மொத்தமாக உட்காந்து அன்பாக்சிங் வீடியோ போட ஆரம்பிச்சிடலாம். டிசம்பர் ஃபுல்லாக எனக்கு தெரிஞ்ச அன்பாக்சிங் வீடியோவாக தான் வரப்போகுதுன்னு நினைக்கிறேன். வாங்க இப்போ போய் அந்த ஃபால்ஸை பார்க்கலாம். அவ்வளோதான், இப்போ தான் சொல்லி முடித்தேன், அதுக்குள்ளே மழை ஸ்பீட் ஆகிடுச்சு. போயிட்டு ரெயின் கோட்டை தூக்கி ஓரம் வச்சுட்டு கேமராவெலாம் தூக்கி உள்ளே வச்சுருவோம். ஓகேவா? நான் இப்போ ரெயின் டாப் மட்டும் தான் போட்டிருக்கேன், பேண்ட்லாம் போடல. டாப் போடுறதுக்குள்ளே மழை விட்டுருச்சுங்க. அவ்வளோதான், இன்னும் அப்படியே போக வேண்டியதான். இன்னொரு 40 கிலோமீட்டர் இருக்கான். 40 கிலோமீட்டர் போகிறதுக்குள்ளே மறுபடியும் மழை ஹெவி ஆயிடுச்சுன்னா போடுவோம், பேண்ட்டு போடுவோம், கோப்ரோ தூக்கி உள்ளே வைப்போம். அது வரைக்கும் கோப்ரோ இப்படியே ரெக்கார்ட் ஆகிட்டு கிடக்கட்டும். ஐயோ, ஒரு 5 கிலோமீட்டர் கூட வரலங்க, அதுக்குள்ளே மழை பயங்கர ஸ்பீட் ஆகிடுச்சிங்க. கோப்ரோ மறுபடியும் கர்ச்சி போட்டு மூடணுமா பார்க்கலாம். இனிமேல் எனக்கு தெரிஞ்சு மழை விடுமா, இன்னும் அந்த டார்க் க்ளவுட்ஸ் இவ்வளோ தூரத்துக்கு இருக்குது. அதை தாண்டியாச்சுன்னா கொஞ்சம் க்ளவுட்ஸு கலர் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. பார்ப்போம் இன்னும் எவ்வளோ தூரம் தாங்குதுன்ட்டு. கோப்ரோ செத்து போயிடாத. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா வந்துட்டு இந்த ஆர்ச்சுக்குள்ளே தான் போக சொல்கிறாங்க. இந்த ஆர்ச்சில் என்ன போட்டிருக்குன்னா சிவோ ஹைட்ரோ எலக்ட்ரிக் ப்ராஜெக்ட்னு போட்டிருக்கு. இதுக்குள்ளே போனால் தான் அந்த ஃபால்ஸ் வருமா. அதனால தான் இப்போ இந்த ரூட்டில் போயிட்டுருக்கோம். போய் பார்ப்போம் எப்படி இருக்குன்ட்டு. இது வந்து இந்த இடத்துக்குள்ளே இப்போ வந்தோடனே எப்படி இருக்குன்னா, நம்ம அந்த கோயம்புத்தூரில் ஏசிசி சிமெண்ட் ஃபேக்ட்ரிக்குள்ளே போவோம்ல, ஸோ இதுக்குள்ளே வர சொல்ல ஒரு அந்த மாதிரி ஒரு ஃபீலில் இருக்குங்க. அங்கே என்ன பெரிய பெரிய பில்டிங்காக இருக்கும், இங்கே இன்னும் பில்டிங்லாம் எதுவும் காணும், எல்லாம் சின்ன சின்ன வீடு இருக்குது. அதே மாதிரி இந்த ஹைட்ரோ எலக்ட்ரிக் ப்ராஜெக்ட் ஏதோ போட்டிருந்ததில்ல போர்டு, அந்த இதில் வந்துட்டு என்னென்னா உள்ளே இங்கே வந்து ஒரு போலீஸ் ஸ்டேஷன் கூட இருக்குங்க. இப்போ அந்த போலீஸ் ஸ்டேஷன் அந்த போர்டை அப்படி கிராஸ் பண்ண அப்புறம் தான் நான் வந்து சரி இதை அப்டேட் பண்ணலாமேன்னு பண்ணேன். பாருங்கள், எல்லா வீடும் ஆனால் சின்ன சின்ன வீடு, ஓட்டு வீடு. பட் ஆனால் வீட்டில் யாருமே ஸ்டே பண்ணுறது இல்லைன்னு நினைக்கிறேன். இது என்னது, பாலத்து மேலே இப்படி ஏறி போகுது தண்ணி. ஐயோ, கன்றாவியாக இருக்குங்க தண்ணி. அந்த பக்கம் ஏதோ தண்ணி குளம் மாதிரி ஒன்று இருக்குது, என்னென்னு போய் பார்ப்போம். இங்கே தண்ணி ஓட்டம் இருக்குது பாருங்கள், ஃப்ரெண்டில் போய் பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு. ஆமாம், இந்த இடத்துல எங்கெங்கே வாட்டர் ஃபால்ஸ் இருக்கும் எனக்கே டவுட்டாக இருக்குது. சோலார் பேனல் ஃபுல்லாக போட்டிருக்காங்க அந்த சைடு. பார்ப்போம் வாட்டர் ஃபால்ஸ் எப்படி இருக்குன்ட்டு. இந்த இடம் தான் நினைக்கிறேன், இங்கே தான் கடைங்கள்லாம் போட்டிருக்காங்க. ஒருவேளை இறங்கி எங்கேயா நடந்து போகணுமா. அங்கே தண்ணி பைப் ஒன்று போகுது பாருங்கள், பெரிய தண்ணி பைப் ஒன்று. சரி ரைட்டு, நம்ம வண்டி இங்கே விட்டுட்டு மேற்கொண்டு வேலைகளை பார்ப்போம். இறங்கி போய் பார்க்கலாம். என்ன ப்ரோ, எங்கே கூட போகிறீங்க? பின்னாடி இப்படி ரிவர்ஸ் போகிறீங்களா? எப்படி இருக்குது பாருங்கள் ஃபால்ஸு. அப்பா, இதில் கீழே இறங்குறதுக்கெலாம் வாய்ப்பே இல்லை. தண்ணி வந்து அங்கேருந்து இந்த டைரெக்ஷனில் வடியுது, இப்படி போகுது. அதோ ஓடுது பாருங்கள், அப்படியே சுற்றுது பாருங்கள் தண்ணி.